வெல்கம் டு மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் நம்ம ஸ்கூலில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். அதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது எப்படி, இப்போ 5 out of 5 இல்லை 10 out of 10 முழுமையான மார்க்குகளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டெப்ஸு, அதுக்குரிய டிப்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாலே அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். இது இந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது மல்டி டைமென்ஷனல் ப்ராசஸ், பல பரிமாணங்களை அடக்கிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், ஒரு செயல்முறைன்னு சொல்லலாம். இதுக்கு நல்ல மீனிங் சொல்லணும்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் தி எபிலிட்டி டு ரீட் த பேசேஜ் ப்ரொவைடட், assimilate the information to answer the given set of questions. முதல்ல என்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை முழுசுமா ரீட் பண்ண தெரியணும். அதாவது நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதில் உள்ள வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் என்ன கான்டெக்ஸ்ட்டு அல்லது என்ன சப்ஜெக்டு, என்ன ஐடியாஸ், க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசுமா அசிமுலேட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி அங்கே என்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா நல்ல ரீடிங் ஃப்ளூயன்சி இருக்கணும், வொக்காபுலரி இருக்கணும். அப்படிலாம் இருக்கும் பொழுது தான் இதை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே உண்டு, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே இருக்கும். யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டோஃபலாக இருக்கட்டும், இல்லை ஐஎல்ஸ், எல்லாத்துலேயுமே இருக்கும். என்ன அதோட கேடரோ இல்லை அதோட அதோட சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். என்னன்னாக்கும் இது வெறுமனே ஒரு பேராகிராஃப் மட்டும் தருவாங்க ஸ்கூல் லெவலில். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசேஜே தரலாம். ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 2 or 3 pages இருக்கும். இப்போ எம்பிஏலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி, ஒரு பெரிய கம்பெனியை பற்றியே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு 25 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னா, அதுக்கு முன்னாடி இந்த இதில் 4 types ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா லிட்ரல் காம்ப்ரிஹென்ஷன் உண்டு, இன்டர்பிரேட்டிவ் காம்ப்ரிஹென்ஷன், கிரிட்டிக்கல் காம்ப்ரிஹென்ஷன், கிரியேட்டிவ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு 4 types ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு எக்ஸாமுக்கு தர்றது எல்லாமே லிட்ரல் காம்ப்ரிஹென்ஷன் தான் தருவாங்க. அதாவது லிட்ரல்ங்கிறது ஆன் த பேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது அந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் போதும். இது சொல்லப்போனால் உள்ளதுலேயே லோவஸ்ட் லெவல் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் இதுதான். ஏன்னா இதில் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. வாட், வேர், வென், ஹூ, அது மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இல்லை இதுக்கு ஆன்சர் பண்ணணும், இல்லை இந்த லிமிட்டட் டைம்குள்ளே பண்ணணும். எப்போவுமே எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அல்லது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணனா, முதல்ல ஸ்கிம் த டெக்ஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்களோ அது பேசேஜாக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், அதை வேகமாக ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் எவ்வளோ வேகமாக அதை ரீட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்படி இல்லாமல் இந்த வேர்டு தெரியல, இது என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு அங்கே போய் யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரக் ஆயிரும், நமக்கு புரியவும் புரியாது, நம்மளால் இப்போ டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா கடகடன் வாசிக்கணும். இல்லை 2-3 பேராகிராஃப் இருக்குன்னா ஹெட்டிங்ஸ் என்ன, சப் ஹெட்டிங்ஸ் என்ன, டைட்டில் என்ன, சப் டைட்டில்ஸ் என்ன அப்படிங்கிறத வேகமாக கோ த்ரூ பண்ணணும். அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த உடனே எக்ஸசைஸ் போயிடணும். அதாவது என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்பொழுது இப்போ ரீட் பண்ணும்பொழுதே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, ஓ இந்த கொஷின்ஸு அங்கங்கே ஆன்சர் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ கேரக்டர்ஸாக இருந்தால் அவங்க உள்ள நேம்ஸ் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அதாவது என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களோ அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும், அல்லது டைட்டில்லே இருக்கலாம். அதெல்லாம் டக்கு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ அந்த கொஷின்ஸை வாசிக்கணும். கொஷினை வாசித்தோன்னே திரும்ப என்ன செய்யணும், இப்போ இன்னொரு முறை அந்த இதுக்கு நம்ம கிவன் பேசேஜை ரீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓரளவுக்கு ஆன்சரை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம ஆன்சர் எழுதுற ஈஸியாக இருக்கும். வழக்கமாக இதில் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸில் என்னென்ன இருக்கும்னா, ஹூ அல்லது வாட், யார் அல்லது என்ன, அல்லது டிட் வாட், அவங்க என்ன பண்ணாங்க அல்லது என்ன விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றது. அடுத்து வென், எப்பொழுது நடந்தது, வேர், எங்கே நடந்தது, ஒய்,
ஏன் நடந்தது, ஏன் அப்படிங்கிற விஷயம், ஹவு எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அல்லது கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ் கேட்கலாம், நம்பர்ஸ் கேட்கலாம், அல்லது அவங்களோட குவாலிட்டியை பற்றி கேட்கலாம், அவங்களோட கேரக்டரைசேஷன் கேட்கலாம். இதில் சின்ன சின்ன லைனில் சிம்பிளாக சொல்கிற மாதிரி ஆன்சர்ஸ் தான் அங்கே இருக்கும். அப்புறம் அதுலேயே கூட சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வரலாம், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் யூஸ்வலாக நமக்கு ஸ்கூல் லெவலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும், அல்லது காலேஜ் லெவல்லையும் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹையராக கொஷின்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதை நம்ம பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணனா இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கும் நிறைய ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் ரொம்ப முக்கியம். நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஐ ஸ்பேன் அதிகமாக இருக்கணும். அதாவது ஃப்யூச்சரில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணணும். இப்போ 7th 8th படிக்கிற பிள்ளைங்க 12th-லையோ இல்லை காலேஜ் ஸ்டடீஸ்லையோ நல்ல இதை பண்ணணும்னாக்கோ நிறைய ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஆகட்டும், இல்லை இது சயின்டிஃபிக் டாபிக் ஆகட்டும், எல்லா டாபிக்ஸுமே வாசித்து அதில் உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். வொக்காபுலரி இருந்தால் தான் இதை நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அதனால் என்ன செய்யணும், நிறைய ரீடிங் வேணும். அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு டாபிக் இருக்குது. இப்போ ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு அந்த ஜெண்டர் டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை பேட்ரியாட்டிசம்னு இருக்கலாம், அல்லது ஒருத்தரோட பயோகிராஃபியாக இருக்கலாம், அல்லது ஸ்டோரியாக இருக்கலாம். இதுதான் யூஸ்வலாக காம்ப்ரிஹென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்லி இதை பற்றி நமக்கு ப்ரையர் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அதை வாசிக்கும் பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குமே ஆன்சர் பண்ண போகிறோம். இதுதான் KWL சார்ட்னு சொல்லுவாங்க. கேனா வாட் ஐ நோ, டபிள்யூனா வாட் ஐ வாண்ட் டு நோ, தென் எல்னா வாட் ஐ லேர்ன்ட். இந்த 3 விஷயம் தெரியணும். இதைத்தான் இன்னொரு விதத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்னு சொல்கிறது. நோயிங் அபவுட் நோயிங், நமக்கு என்ன தெரியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக 10க்கு 10 உங்களால் மார்க் வாங்க முடியும்னு நம்புகிறேன்னா, இன்னும் நிறைய எக்ஸசைசஸ்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அதனால் அடுத்தடுத்து நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போடலான் இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.